ஏப்பா என்ன பிரிச்சுட்டுக்கிறா? அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. சாப்பாடு இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்காயை வச்சுருக்கேன், சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ப்ரோட்டீன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்னா வெயிட்டு டாக்டர் இன்னைக்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க கால் வலிக்கு. அதனால் கொஞ்சம் ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி வாங்கி நட்ஸு எல்லாம் போட்டது. இப்போ இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் எங்களுக்கு அதுதாங்க. அதுவும் ப்ளஸ் பொரியல் மீறியாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு லஞ்சு. போதுமா 2 பேருக்கு? இது பாருங்க, இதில் வந்து பூசணி விதை, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது தண்ணி வந்து சூடாகிருக்கும். இப்போ இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னு வைங்க, நல்லா கெட்டியாயிடும். கலக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னு வைங்க, நல்லா கெட்டியாயிடும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இவங்க கெட்டியானதுக்கு அப்புறம் எங்கே வைக்கிறது? சொல்லலாமா? ஸ்கூல் மேலே வையே. இன்னைக்கு நாங்கள் லேட் ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. ஏன்னா நேற்று நைட் தூங்குறது லேட் ஆகி போச்சு. அதனால் காலையில் அலாரம் வச்சு கூட தெரியாமல் கீழே வர்றதுக்கே 5:45 6 ஆகி போச்சுங்க. நான் வந்து அவசரமாக பண்ணிட்டு இங்கே வரக்கே 12:30 ஆகிடுச்சு. வந்துட்டு எல்லாம் சரியான கூட்டம். பசங்கள்லாம் காலேஜ் பசங்களுக்காக மெயினாக சீக்கிரம் வருவேன். இன்றைக்கி எல்லாம் அவங்க வந்துட்டு பார்சலே நிறையா வந்துருச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷரு சுகரு இல்லாதெல்லாம் வந்துருப்போம். அதான் முடிஞ்சதுண்ணா. ஆமாங்க, நாங்களே பாருங்க ஓட்ஸ் கலக்கி கட் பண்ணிக்கிறீங்களா? ஐயா துறையும் சாதே தாங்க சாப்பிட்றாங்க. நல்லதான் காய்கறி, நல்லதான் காய்கறியில் நம்மளாம் இடையில சேர்த்துறதே இல்லை. சாப்பிட்றது நல்லது தான். சாப்பிடுங்க. இந்த ஓட்ஸ் இதானா அதையும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி ஆயிருங்க. இது வந்து நான் சும்மா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஓட்ஸ் சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். நான் இப்போ வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வெயிட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே தான் வருது. சாப்பிட்றதுலாம் நான் அளவாக தான் சாப்பிட்றேன். அதனால் வந்து டாக்டர் வந்துட்டு வெயிட் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என் தம்பி வந்துட்டு வயசில் ஜிம்முக்கு போங்க, அப்போ தான் வெயிட் கம்மியாகும். அவரும் டாக்டராக தான் சொன்னார். சரி போய் விசாரிச்சுட்டு அங்கே போய் கொஞ்சம் இந்த நிற்கிறதுக்காவது தெம்பு வேணும் இல்லைங்களா? அதனால் வாக்கிங்கே 1 வாரமாக போயிட்டுருக்கேன். இதுவும் டயட்னா காய்கறி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் போய் வெயிட் கம்மி பண்ணணுங்க. எந்த மாதிரி ப்ரோட்டீன் ஓட்ஸ் வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பை.